Hello guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு i20s இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட், இது பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியன்ட். ஸோ இந்த ரெண்டு கார்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கார்ஸையும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோவை ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். ஸோ நீங்க சேலம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயில இருந்து ஏதாவது கார் பார்க்கணும் இல்லை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பா சேலம்ல இருக்க கோவை ஹுண்டாயில வந்து செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரும் ஆட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனலோட கீன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு ஃபிளிப் கீ கொடுத்துட்றாங்க. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இதில் நமக்கு வராது ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல. வேறு ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியன்ட்ல நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்துடும். இதில் நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம், காரை ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு காருக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து பெட்ரோலில் மேனுவல், இது நமக்கு பெட்ரோலில் ஐவிடி வேரியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரோட இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 87 பிஹெச்பி அண்ட் 114 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இந்த இடத்துல கொடுக்கல, இன்ஜினே நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்கு. 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு சேம் இன்ஜின் தான், அதே 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் தான், 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். பட் இது வந்து நமக்கு 82 பிஹெச்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 87 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு 5 பிஹெச்பி பக்கமாக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினுமே நமக்கு சேம் இன்ஜின் தான், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பவர் மட்டும் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு இதுலேயும் இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுக்கல. ஆனால் பேனட் ஓரளவுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல டிசைன் வைஸ் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அண்ட் இந்த காரில் நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கார்லையுமே ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. எல்இடி டிஆர்எல் நமக்கு இந்த காரில் இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஒரு ஐலாஸ் மாதிரி வந்துடும். இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல எல்இடி டிஆர்எல் கொடுத்துறாங்க. ரெண்டு கார்லையுமே நமக்கு ஃபங்க்ஷனான ஏர் கட்டின் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கேயுமே அதே கேஸ் தான். அண்ட் ஸ்கிட் பிளேட் நமக்கு ரெண்டு கார்லையுமே காமனாக கொடுத்துறாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாரி நைட் வேரியன்ட். எனக்கு பர்சனலி இந்த ஸ்டாரி நைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு ஒயிட் கலர் தான். ஸோ ஃப்ரண்ட்ல நமக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரியான ஒரு ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. கிரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்லையுமே நமக்கு கிரில் கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாட்டன் குரோம்ல நமக்கு ஹுண்டாய் லோகோ வந்துருது. அண்ட் ரெண்டு கார்லையுமே ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை. இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. 195/55 R 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஆஸ்டா ஆப்ஷனல் நமக்கு டைமண்ட் கட்ல வரும். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மல் அலாய் வீல்ஸ் தான் வருது. இது ஆனால் நமக்கு டியூவல் டோன் ஃபினிஷ்ல இருக்கு. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்லேயே கொடுத்துறாங்க. இந்த பாடி கிட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல வந்துருது. i20 அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு இப்போ சன்ரூஃபும் ஆட் பண்ணிட்டாங்க, ஷார்ட் ஆண்டனா வந்துடும். கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியன்ட்ல வராது. 3995 mm ஆஃப் லென்த்ல இருக்கும். 2580 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த ரெண்டு காருக்குமே சேம் தான். ஸோ ரியர்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கார்ல வைப்பர் மட்டும் வராது. இந்த காரில் நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த காரில் நமக்கு டிஃபாகர் மட்டும் கொடுக்குறாங்க. ரியர்ல நமக்கு ஸ்போர்ட்ஸ் i20 அப்படிங்கிற பேஜிங் மட்டும் வந்துருது. அண்ட் டெயில் லேம்ப் பார்த்தோம்னா நமக்கு எல்இடியில தான் வருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்ப்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 311 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ரெண்டு காருக்குமே இது சேம் தான். சீட்ஸ் வேணா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சீட்ஸை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு அடியில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 195/65 R 15 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஸ்பேர் வீல் தான் வருது. அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்டா அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. ஆப்வியஸ்லி ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியன்ட். ஆஸ்டா ஆப்ஷனல் எது போனாலும் நமக்கு ஆஸ்டா அப்படிங்கிற பேஜிங் வந்துடும். அதில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. இதுலேயுமே சேம் 311 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் வருது. ஸோ இதுவுமே நமக்கு ஸ்பேர் வீல் சேம் சைஸ் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுலேயுமே நமக்கு 185/55 R 15 இன்ச் வீல்ஸ் வந்துருது. இதுவுமே நம்ம வேணா சீட்ஸை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கார்லையுமே நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா வந்துருது. சன்ரூஃபும் ரெண்டு கார்லையும் கொடுத்துறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டாக நமக்கு சன்ரூஃப் வரும், ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டாக நமக்கு சன்ரூஃப் வராது. இது ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியன்ட். இதில் ஆப்வியஸாக நமக்கு சன்ரூஃப் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் டியூவல் டோன் வேரியன்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஆஸ்டா ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டியூவல் டோன் இன்டீரியர் தான் வருது. பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருக்கு இந்த டோர் ஹேண்ட்ஸும். அண்ட் டோர் பேட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹார்ட் டச் மெட்டீரியல் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சில்வர் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு லைட் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு கேபின் முன்னோட நல்லாவே ஏரியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இன்க்ரஸ் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வர்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இங்கே லெக் ரூம் நீரும் பார்த்தோம்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ லெக் ரூம் நீரும் பார்த்தோம்னா எனக்கு அடிக்குவேட்டா இருக்கு. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் பார்த்தோம்னா நல்லா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னா பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு ஹெட் எல்லாம் டச் ஆகலை. ஸோ நல்லாவே இருக்கு. அண்ட்
ஹெட்ரெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஆம்ரெஸ்ட் மட்டும் இந்த வேரியண்ட்ல நமக்கு வராது. ஆஸ்டா ஆப்ஷனல் போனாலே நமக்கு ஆம்ரெஸ்ட் வராது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்க்கு தனியாக ஒரு பிளேஸ் பண்ண மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு 2 ஏசி வென்ஸ் வந்துருது, ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் நம்ம கீழே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தனியாக வந்துருது. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துருது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் உட்காரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேபின் நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டாப் எண்ட் வேரியண்ட்ல நமக்கு போஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் லோயராக தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீட்ஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரிக்ளைனங்கெலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்டா ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 13.96 lakhs வருது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 10.56 lakhs வருது. இது எல்லாமே ஆனர் பிரைஸ் எல்லாம் தான். சப்போஸ் நம்ம இந்த காரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இங்கேயுமே நமக்கு அந்த ஒரு கிரே கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டோர் ஹேண்டில்ஸ். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லைட் அந்த ரன்னிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆம்பியன்ட் லைட்டிங் அந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. டிரைவ் மோட்ஸும் அந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு இந்த ரியா வியூ கேமராக்கான பட்டன், இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துட்றாங்க. ஸோ காரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் பிரேக் மேலே கால் வச்சு புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் MID கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் வந்துருது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். வைப்பர்ஸ் மட்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக் வராது. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.25 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க. ஃபுல்லாகவே டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. சென்டரில் பார்த்தோன்னா ஒரு MID இருக்குது. அதில் பார்த்தோன்னா நமக்கு இந்த டிரைவ் இன்ஃபோ, இது பார்த்தோன்னா நமக்கு காம்பஸ் வருது. அண்ட் நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க. ஸோ டிரைவ் இன்ஃபோ, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி விஷயம் வந்துருது. அண்ட் நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் டெல் லைட்ஸ்லாம் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிரைட் சன்லைட்லையுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு நல்லா லெஜிபிளாகவே இருக்குது. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே Android Auto கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்டாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு ப்ளூ லிங்க் வந்துடும். ஸோ இது நம்ம ஒயர்டாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு யூஸ்வலாக பார்க்குற ஹிண்டே காசில் பார்க்குற அதே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்துட்டு இண்டோர் ஃபைன் டஸ்ட் சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தோம்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டோம்னா காருக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். வெஹிக்கிளில் போனால் நம்ம கிளஸ்டர், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் போயிட்டோம்னா நமக்கு பிரைட்னஸ் இருக்குது, பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பிரைட் சைட்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் கிளைமேட்டில் போயிட்டோம்னா அந்த கிளைமேட் கண்ட்ரோலுக்கான இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துடுது. நம்ம வெளியே வந்துட்டு மேப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2D வியூ, 3D வியூ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம நேவிகேஷனில் போயிட்டு நம்ம இதில் மேப் மோடில் போயிட்டு நம்ம 3D வியூவில் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு 3D வியூவில் வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3D வியூ. ஸோ நம்ம இது கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, கிளைமேட், வேல்க் மோட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்துருது. ப்ளூ லிங்க் வந்து காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த வால்பேப்பரும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம்னே சொல்லலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசியும் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு IVT கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ CVT தான் இந்த ஹியூண்டை வந்துட்டு அவங்க IVT அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஓன் டெக்னாலஜி. ஸோ அது அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் குறைக்கிறதுக்காக நமக்கு இந்த செயின்டு பெல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த காரில் நமக்கு வந்துருது. USB-A, USB-C அண்ட் நீங்கள் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு அப்பர் போர்ஷன் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லோயர் போர்ஷன் நமக்கு கம்ப்ளீட்லி பெய்ஜ் கலரில் வருது. சீட்ஸுமே நமக்கு பிளாக் அண்ட் பெய்ஜில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. i20 அப்படின்னு அதில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐயாவையும் நம்ம இந்த ஆஸ்டா ஆப்ஷனல் வேரியன்ட்லேயே நம்ம கொடுக்கல. பட் SOS ஃபங்க்ஷன், அந்த ப்ளூ லிங்க் ஃபங்க்ஷன் அதெல்லாமே இதில் நமக்கு வந்துருது. அண்ட் இந்த காரணம் நமக்கு சன்ரூஃபும் கொடுத்துறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. லைட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு பூட் ஓப்பனில் இருக்குது, அதனால் லைட் ஆன்லேயே இருக்குது. அண்ட் நல்ல ஒரு லோடடான ஒரு கார்னே சொல்லலாம். நமக்கு உட்காந்தாலே அவ்வளோ ஒரு கொஞ்சம் நமக்கு ப்ரீமியமாக இருக்குது.
ஸோ நம்ம டிரைவ் மோட்ஸும் கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம நார்மல் ஸ்போர்ட் 2 மோட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் நம்ம மேனுவலாகவும் கியர் ஷிஃப்ட், அதாவது ஸ்டெப்ஸ் மட்டும் ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ அந்த காருக்கு போயிட்டு அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த கார் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் சீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரில். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.57 lakhs வரும். நம்ம அந்த ஆஸ்ட்ரா ஆப்ஷனல் வேரியண்ட்லேயே நம்ம மேனுவல் எடுத்துட்டோம்னா நமக்கு 12.05 lakhs அந்த ரேஞ்சில் வந்துடும். இப்போ நம்ம இந்த காரில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல சேம் அதே காரில் பார்த்த மாதிரி பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருந்தது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த டோர் பேட்சில் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஒரு லெதர் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பெரிய டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 liter பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் நமக்கு சேம் இதுலேயுமே ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டமுக்கான ஃபங்க்ஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் வந்துருது. அண்ட் இதுக்கான கீ பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேனுவல் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வராது. ஸோ இதுலேயுமே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கிளச் லாக் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஆஸ்ட்ரா ஆப்ஷனில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ரீச் அஸ் வெல் அஸ் இருக்குது. 2 அட்ஜஸ்ட்டுமே இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேயும் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்பும் இந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நம்ம ஆஸ்ட்ரா ஆப்ஷனில் பார்த்த மாதிரியே தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். அதில் 10.25 inch வரும். இது நமக்கு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்டர் ஆட்டோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம வென்யூவில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த டிஆர்விஎம் கொடுத்துறாங்க. நம்ம டிரைவ் பண்ணுறப்ப வேணால் அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாய்ஸ் மெமோ, ஃபோன் ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இதுலேயே வந்துடுது. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. அண்ட் தவிர ப்ளஸ் விஜெட் டு கனெக்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியாவில் போயிட்டோம்னா நமக்கு எஃப்எம் ரேடியோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துடுது. செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நம்ம காருக்கான செட்டிங்ஸும் இதில் கொடுத்துட்றாங்க. கிளைமேட் கண்ட்ரோல், ஜென்ரல், இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்துடுது. ஸோ வால்யூம்க்குலாம் நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துறாங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ, மீடியா அதுக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸும் வந்துடுது. ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும். இதுலேயுமே நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கார்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் கொடுத்துட்டாங்க. USB-C, USB-A அண்ட் 12 volt சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இதுலேயே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. இதுலேயுமே நமக்கு பிளாக் அண்ட் பெய்ஜ் டேஷ்போர்ட் தான் வருது. ஸோ பேசிக் வேரியண்ட்ல தான் நமக்கு இப்போ இந்த காரில் 6 airbags கொடுத்துட்டாங்க. ஸோ ஹியூண்டாயோட எல்லா லைனப்லையும் நமக்கு பேசிக் வேரியண்ட் போயிட்டாலே 6 airbags வந்துடுது. லோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேயே நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வந்து ஆஸ்ட்ரா வேரியண்ட்ல கண்டிப்பாக கூலிங் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் லோயர் ஆஃப் த டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ட் டச் மெட்டீரியல் தான், பட் குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேனுவலான ஹேண்ட் பிரேக் இதுலேயே நமக்கு வந்துடுது. ஆம்ரெஸ்ட்டும் இந்த காரில் நமக்கு கொடுத்துறாங்க. இதுக்கடியில் நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. ஸோ நல்ல ஒரு லோடடான ஒரு கார்னே சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபீச்சர் லோடடான ஒரு காராக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மேனுவலான அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்லேயும் நமக்கு சன்ரூஃபும் வந்துடுது. ஸோ சேம் அதே அந்த காரில் பார்த்து அதே சைஸ் தான் இதுலேயும் நமக்கு கொடுத்துறாங்க. இதுவுமே நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த கார்லையுமே நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துட்றாங்க. ஸோ சீட்ஸ் பார்த்தோம்னா நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது. இதுலேயுமே நமக்கு அந்த டியூல் டோன் செட்டப்பில் தான் வருது. பட் அந்த காரில் நமக்கு இந்த i20 அப்படின்னு அதில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் மட்டும் இந்த காரில் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நமக்கு ரியரில் நமக்கு ஹெட்ரெஸ்ட் வராது, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வராது. அண்ட் சீட்டோட பேட்டர்ன் பார்த்தோன்னா நமக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு ஏசி வந்து ஒரு ரியரில் கொடுத்துறாங்க. USB-A சார்ஜிங் சாக்கெட் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. போஸ் சவுண்ட் சிஸ்டம் மட்டும் வராது. அண்ட் இதில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேஸும் நல்லாவே தான் இருக்குது. அந்த காரில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. பட் நமக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஆம்ரெஸ்ட்டும் வராது. பட் ஸ்பேஸ் வந்து நம்ம 2 கார்லையும் சிமிலராக தான் இருக்குது. அண்ட் அலாய் வீலோட டிசைன் மட்டும் இதில் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்கும். அண்ட் அந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடுது. ஸோ 2 காருக்குமே 3 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தெரியும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நிறைய வேணும்னா ஆஸ்ட்ரா ஆப்ஷனல் போய்க்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த 2 Hyundai i20s ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 கார்ஸ்ல உங்களோட ஆப்ஷன் எது அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நம்மளோட மோட்டார் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.